லவ்வர்ஸ் டேவுக்கு ஒரு தரமான லவ் மூவி வந்திருக்குங்க. படத்தோட பேரு பூக்கி. இந்த படத்தோட அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போறோம். மறக்காம தமிழ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்த படத்தோட அப்டேட்ஸ் நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம். பூக்கத்தோட பேரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. காதலை மையமா வைத்து நம்ம பேரே வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. நம்ம அஜய் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு தீக்ஷா இந்த மாதிரி புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி. இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டனியோட அக்கா பையன், தன்னோட மருமகனுக்காக இந்த படத்தை அவர் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. படம் அக்கா பையன் தன்னோட முழுக்க நம்ம ஹீரோவை சுத்தி தாங்க நகரும். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் வருங்க. ஸோ ஒரு ஈகோ பிரச்சனையால, ஒரு கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேருமே தன்னோட காதல பிரிஞ்ச ரெண்டு பேருமே ஆன்மீக பயணத்துக்காக போறாங்க. நம்ம பிரிகிறாங்க ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தன்னோட முதல் காதலை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பாதையில போறாங்க. அப்படி போறப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு காதல் வருதுங்க. ஆனா காதல் வந்தாலுமே தன்னுடைய முதல் காதல் அவங்களால மறக்க ஒரு காதல் முடியல. ஸோ இந்த காலத்து ஜென்ரேஷன் எப்படி அவங்களோட வர்றாங்க, தன்னுடைய காதலை பாக்குறாங்க, எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத தன்னுடைய காதலா ஒரு படத்தை எடுத்திருக்காங்க நம்ம பூக்கி அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதுல ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பையன், துரு இருப்பாரு. எல்லாமே ஆக்சிடென்ட் பார்த்ததுதான், எல்லா கதையிலையும் பார்த்த மாதிரி தாங்க. அவரு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்முக்கு போறது, எப்படி தன்னோட காதலை மறக்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மறுபடியும் காதலில் விழுவுறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி. அவர் சொல்லவே தேவையில்ல, நல்லாவே இந்த படத்துக்கு மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி கேரக்டர் நல்லாவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல பாண்டியராஜனும் நடிச்சிருக்காப்புல. ஹீரோட உண்டான கேரக்டர் அம்மாவும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீமன் நடிச்சிருக்காப்புல சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போர்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு நம்மளோட யங்ஸ்டர்ஸ் அவங்களோட லவ் அதை வந்து ஒரு காமெடி போக்குல ஒரு சாமியாரை வச்சு எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம டைரக்டர் இதை பண்ணியிருக்காருங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காமெடி சீன்ஸ் பிளஸ் இந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி லவ் சீன்ஸ் அதெல்லாமே நம்ம இந்த படத்துல நிறையவே பார்க்கலாங்க. இந்த படத்தை போய் தேட்டர்ல மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் செய்யறாங்க. கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்